ஆதாமும் ஏவாளும் புசிக்க வேண்டாம் என்ற பழத்தை உண்ணும் பொழுது தீவிரமான எண்ணத்தோடும் தேவனுக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர்கள் சாப்பிடவில்லை. மாறாக சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு சாப்பிட்டனர். முதல் தீமோத்தேயு 2:14. அவர்கள் எண்ணத்தில் இருக்காமல் செய்த தவறினால் தேவனின் பரிசுத்த நிலையை விட்டு தள்ளப்பட்டனர். அதன்படி மனிதன் தனது முயற்சியால் தேவனின் நீதிக்கு உயர்வடைய முடியாது. இதே நிலை மோசேவின் வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன் மோசே பல தவறுகள் செய்தார். ஒரு எகிப்தியரை கொன்றார். யாத்திராகமம் 2:11 முதல் 12 வரை. தேவனுடன் வாதமிட்டார், பயந்து விட்டார். ஆனால் தேவன் அவரை நிராகரிக்கவில்லை. ஏனெனில் அப்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ரோமர் 4:15. ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதும் தேவனின் நீதி தவறுகளை சரியாக வெளிப்படுத்தியது. மோசேவின் ஒரே தவறு கோபத்தில பாறையை அடித்தது. எண்ணாகமம் 20:7 முதல் 12 வரை அவரை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்கு செல்லாமல் தடை செய்தது. மோசே நியாயப்பிரமாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் தேவனினுடைய நீதியையும் தரநிலையும் உணர வைக்கும். ஆனால் அது நம்மை நீதியில் நடக்க உதவ முடியாது. ஆனால் யோசுவினால், யோசுவா என்பதற்கு எபிரேய மொழியில இயேசு என்று பொருள், நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்ல முடியும். இது எதை விளக்குகிறது? நியாயப்பிரமாணத்தால் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஆசீர்வாதங்களுக்குள் நடத்த முடியாது. இயேசுவாலும் அவர் கிருபையின் சத்தியத்தையும் மூலம்தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். யோவான் 1:17. நம் சுயமுயற்சியால் அல்ல, இயேசுவின் கிருபையினாலே மட்டுமே நாம் தேவனுடைய மகிமை நிறைந்த வாழ்வில் நுழைந்து அவருடைய வாக்குத்தத்தில் வாழலாம். ஆமென்.